அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். வளமையை சொல்கிற மாதிரி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவை தான் நிற்க போகுது. என்னடா காலையிலேயே டீ கப்பும் கலர்ஃபுல்லாக கலர் சாட்டோட ஈக்கிறது சொல்லித்தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், இந்த டே வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக தான் ஆக்க போகிறேன். ஐத்தானே நான் சொன்ன மாதிரி வளமையாக இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. இது டே இன் மை லைஃப்னு சொன்னாலும் ரொம்பவே வித்தியாசமான நிறைய விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இயர் நம்ம ஹோமை கலர் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மறுபடி பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுவோம் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வேண்டி தான் கலர் சார்ட் எடுத்து பார்த்துருந்தேன். நான் ஆல்ரெடியே சாய்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கலர். பட் இந்த கலர் சார்ட்டை பார்த்த பிறகு தான் எனக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி தான் ஆயிடுச்சு. நாம் சாய்ஸ் பண்ண கலர் எங்கேடா ஆகிக்குதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இது எப்படியோ ஒரு வழியாக கலரையும் சாய்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே நம்மளோட உண்மை வந்து சின்னதாக கொஞ்சம் காய்கறியெல்லாம் பிச்சு கொண்டு இருந்தாங்க. அதோட நாங்களும் சேர்ந்து நம்மளோட செல்வன்ற நேம் போர்டு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்ததுனால நாம் நியூ போர்டு ஒன்றும் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் ஃபிட் பண்ணுறதுக்குரிய மாதிரியும் வேலை நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு பக்கம் நமக்கு ஒரு பார்சல் ஒன்றும் வர கிடச்சி இருந்துச்சு. ஷல்வா டாப் தான் நமக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. நார்மலி வந்து நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கோ பார்ட்டி வேருக்கோ ஹோம் வேருக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா டைப்லேயும் அவங்கள்ட்ட டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது. மிச்சம் கலெக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து 3 கலெக்ஷன் அனுப்பியிருந்தாங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னு செல்கிறப்போ வந்து ஃபோட்டோ ஒரு மாதிரியும் ரியாலிட்டி ஒரு மாதிரியும் நமக்கு எடுத்த மெட்டீரியல் வேறு மாதிரி மிக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு டாப்பாகவே இது இருந்துச்சு. ஃபோட்டோ பிக்கில் பார்த்ததை விட நமக்கு வந்து கையில் கிடைச்ச பிறகு உண்மைக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் வந்து எனக்கு எடுக்கிறதே கிடச்சிருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸை தரேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் சொல்லியிருந்தேன், நம்ம ஹோமில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு பெயிண்டிங் செஞ்சு ஃபுல்லாகவே மாற்ற போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடு சேர்த்து தான் நமக்கு வந்து எனக்கு வந்து ஹோம் டோர் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமாയിരിக்கும். நார்மலி என்ன ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொண்டு இருக்கணுங்கிற மாதிரியே தான் தோணும். ஸோ அதோடு தான் நான் ஆன்லைனில் நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணி இருந்தேன். ஸோ அது எனக்கு வார டைம்லாம் ஒவ்வொன்றையும் நான் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமுக்கு நான் அதையும் செஞ்சு கொள்ளணுமென்றதுக்காக வேண்டித்தான் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு இது வந்து ஒரு வெல்கம், ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் ஃப்ளவராக இருக்கலாம் ஏதோ ஒன்று. பட் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் நான் சடன்லி ஆர்டர் ஒன்று கொடுத்திருந்தேன். அது வந்து இருந்துச்சு. ஸோ அதை இப்போ எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இருக்கிற இடம் எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் அமைச்சு கொள்ளணும். அப்போ தான் நாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாம் ஃபீல் பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச இடங்களில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாம் இருக்கிறப்போ வந்து நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்.
sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds jumping and I hear my name, grasping into a life. Life is happy but it's so. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக சீப்பான ஒரு ப்ரைஸில் தான் நீங்கள் இதை எடுக்கலும். நார்மலே உங்கள்கிட்ட இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அட்டேச் பண்ணியும் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளையிலும். நாம் வந்து கிளாஸும் கொடுத்து கொண்டிருக்கிற சுற்றி இந்த டே வந்து கிளாஸ் டேயாக வேறு இருந்துச்சு. அதனால ரொம்பவே பிஸி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட் டே எங்களுக்கால ஸ்டூடெண்ட்ஸும் நாமலுமே சொல்லி அவ்வளவோ பாடாயின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது எப்படியோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ட்ரை என்றாலும் பெஸ்ட் ட்ரையாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கும் நல்ல ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. கலர் சாய்ஸ் பண்ண கையோடையே நம்ம பெயிண்டிங் வேலையையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சலூன் ரூமாக தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம டோட்டலாகவே கலர் சேஞ்ச் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. ஃபைனல் லுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்களை பார்த்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்று தான் சொல்லுவேன். ஆனாலும் இன்னும் சப்போர்ட் பண்ணி கொண்டே இருங்க.